ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே அன்னாபிஷேகத்தின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். நம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்போமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே என இந்த பாடலை கூறி உணவை சாப்பிட வேண்டும். இந்த பாடலின் பொருள்: ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடமாகும். உண்ண உணவு அளிக்கும் தில்லை சிற்றம்பலவாணர் பொன்னளித்து உடையும் உறைவிடமும் நமக்கு கிடைக்க வழி செய்கின்றார். இவ்வாறு நமக்கு உதவி செய்யும் ஒருவரை நினைத்தால் நாம் அவரிடத்தில் வைத்துள்ள அன்பு மேலும் மேலும் பெருகுவது இயற்கைதானே. இந்த செய்திதான் என் அன்பு ஆலிக்குமாறு என்ற சொற்றொடர் மூலம் உணர்த்துகிறார் நாவுக்கரசப் பெருமான். அன்னம் என்பதற்கு வீட்டின்பம் என்று பொருள் உண்டு. அதாவது முக்தி அளிக்கும் சிற்றம்பலம் என்று உணர்த்துவதாகவும் கூறுவார்கள். தில்லை காண முக்தி என்பது ஆன்றோர் வாக்கு. தில்லை சென்று நடராஜ பெருமானை தரிசித்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறும் அப்பர் பெருமான் இந்த பிறப்பிலும் சிவபெருமான் நமக்கு செல்வம் தந்து காப்பாற்றுகின்றார் என்று கூறுகின்றார். இவ்வாறு இம்மையிலும் செல்வம் தந்து மறுமையிலும் அழியாத செல்வமாகிய வீடு பெற்றினை அளிக்கும் சிவபெருமான் என்கிறார் அப்பர். ஆகவே இனிமேல் தினமும் உணவு உண்ணும் பொழுது அன்னம் பாலிக்கும் என்ற பாடலை பாடி நாம் உணவு சாப்பிடுவோமாகில் அது பிரசாதமாக மாறி நம் நோய்கள் அனைத்தையும் குணமாக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இந்த நன்னாளில் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.